நாம் எப்பொழுதும் எந்த ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபட்டாலும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை தொழுகின்றோம். தேவர்களாக ஒரு மனிதன் ஆக முடியும் அடுத்த பிறவியிலே. அவன் மனிதனாக இருக்கும் பொழுதே தெய்வ குணங்களுடன் வாழ்ந்தானால் அவன் தேவனாகவும் ஆகலாம். தேவனாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி, மனிதனாக பிறந்து மனித குணங்களுடன் வாழ்ந்தானால் அவன் மீண்டும் மனிதனாகவே பிறப்பான். மனிதனாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. மூன்றாவதாக 4 கால்களை உடைய கால்நடைகளாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. ஐந்தாவதாக ஆனந்தமாக பறவைகள் சுதந்திரமாக வானத்தில் பறந்து திரிகின்றனவே, அந்த பறவைகளாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. அடுத்ததாக பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய பூரான், பாம்பு, தேள், பள்ளி இவைகளாக பிறப்பது ஒரு பிறவி, ஊர்வன. சில உயிரினங்கள் நீரிலேயே பிறந்து நீரிலேயே வாழ்ந்து நீரிலேயே அதனுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகின்றது. நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள்